அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். போர்க்குணம் கொண்ட பூமிக்காரனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களோ அல்லது 12 ராசிகளில் எந்த ராசியாக இருந்தாலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் விருச்சகம் அல்லது எந்த ராசியோ அதை கீழே பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனதார பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே பதிவிடுங்க. கண்டிப்பாக நாம் நினைத்தது நிறைவேற வேண்டும் அப்படின்னு ஒரு மனதாக வேண்டிக் கொள்ளுங்க. கண்டிப்பாக அனைத்தும் நிறைவேறும். இந்த வீடியோவில் நிறைய நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியன் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்த இரவு பகலாக நீங்கள் உழைப்பீங்க. புதிய முதலீடுகள் மூலமாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீங்க. உற்பத்தி பெருக்கத்தை உண்டு பண்ணுறதுக்கான காலகட்டம் உங்களுக்கு இது அப்படின்னு சொல்லலாம். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் தொழிலில் நல்ல ஒரு சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகள் உங்களுக்கு சிறப்பான பலன்களையே தரப்போகிறது. புதிய யுக்திகள் மூலமாக வியாபாரத்தில் இருந்த குறைகளை நிவர்த்தி செய்வீங்க. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்காரு. திருமணத்திற்கு சம்பந்தம் சொல்லி நீங்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட மங்கள நிகழ்ச்சி ஏதோ ஒரு காரணத்தால் தடைப்படலாம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதுங்க. கடைசி நேரத்தில் கூட திருமணம் உங்களுக்கு கைகூடி வரும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். இவை எல்லாமே கிரகங்களுடைய பெயரால் நடக்குது. அது என்ன எழுதி இருக்கிறதோ அதுதான் நடக்குது. ஆனால் அது சற்றே மாறக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். புதன் 5ஆம் இடத்துல இருக்காரு. நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இவ்வளவு நாள் இருந்த சுறுசுறுப்பை காட்டிலும் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே செழுமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பழைய கடன்கள் உங்களுக்கு மளமளவென வசூலாகும். சிறு வியாபாரிகள் அபரிவிதமான லாபத்தை பார்ப்பாங்க. அலங்கார பொருள் விற்பனை அமோகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு குரு 6 7ஆம் வீட்டில் இருக்காரு. தவிப்போடு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகி குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்தும். சுக்கிரன் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருப்பது கலைத்துறையினருக்கு ரொம்பவே பிரகாசமான எதிர்காலத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் தங்களுடைய திறமையை காட்டி பெரிய லாபத்தை அடைவாங்க. வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் தொழிலில் சாதனை படைப்பாங்க. பிள்ளைகளுடைய படிப்பில் அக்கறை காட்டி பெற்றோரை பெருமைப்படுத்தக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். சனி 4ஆம் வீட்டில் இருக்காரு. எதிர்ப்புகளாக இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே காணாமல் போகும். எந்த காரியத்தையுமே நீங்கள் துணிச்சலோடு செய்து முடிக்கக்கூடிய ஒருவராக இந்த ராசிக்காரர்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் யாருக்கும் எதற்காகவும் பயப்படாமல் உங்களுடைய வேலையில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றியவே பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கான பலன்களும் வரும். நீங்கள் செய்த பழைய முதலீடுகள் மூலமாக கூட உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெறலாம் அப்படின்னே சொல்லப்படுதுங்க. வெளியூர் வெளிநாடு தொடர்பாக தொழில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்கள் உண்டாகிறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் முழு முயற்சியோடு ஈடுபடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மிக பெரும் நன்மையாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இப்படி நிறைய பலன்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. அதோடு வாழ்க்கையினுடைய அனைத்து பிரச்சனைகளும் நெருங்கிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தீரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நிறைய நல்ல பலன்களும் சொல்லப்படுது. பணியிடத்தில் மூத்த மற்றும் சக ஊழியர்களுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீர்ந்து போகலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் ஒருங்கிணைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். குறிப்பாக வாரத்தினுடைய நடுப்பகுதி உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களாகவே அமையும். வேலையில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ராசிநாதனோடு சூரியன் சேர்ந்து ராசியை பார்க்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் புதன் பலவீனமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையாக பார்ப்பது உங்களுக்கு மிகவும் நன்மையை தாங்க கொடுக்கும். அதனால் நீங்கள் இந்த வாரம் எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் கவலைப்பட வேண்டாம். எந்த பிரச்சனை வந்தாலும் அது சிறிய அளவிலேயே முடித்து போகும். இதே போல் சனி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது.
அமையுதுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருக்கீங்க. ஆனால் அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் கைக்கூடி வரல அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில் தொழில் வளர்ச்சி அடையும். வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் பலம் பெற்று 6ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால் உறவினர்கள் சகோதரர்கள் மேலும் உதவுவாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். தேர்வுகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு அலுவலக தேர்வுகளை தள்ளி வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு தேர்வு நடக்குது அப்படின்னா நீங்கள் கலந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் கூட அதற்கு ஏற்றாற் போல் லாபமும் கிடைக்கும். வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய யோகம் இந்த நேரம் உங்களுக்கு கைக்கூடி வருது. நீங்கள் ரொம்பவே நெருங்கி போய் அந்த வீடை வாங்கணும்னு போகும்போது கூட உங்களுடைய கையை விட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய வீடு மனை வாங்கிறதுக்கான அதிர்ஷ்டமான காலகட்டமாக சொல்லப்படுறதால நீங்கள் இதற்கு முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாம். நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதால புதிய முதலீடுகள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க. புதுசாக நீங்கள் முதலீடு போட்டு ஒரு தொழிலோ அல்லது ஏதோ ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் வேண்டாம். அது தள்ளி வைக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. 7ஆம் இடத்துல ராகு சூரியனோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதால கணவன் மனைவி வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உடல் நலனிலும் அக்கறை அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுது. குடும்ப உறவுகளை நீங்கள் கவனமாக கையாளணும். எதிர்பார்ப்புகள் அதிகமாக எதிலுமே வேண்டாம். ஏன்னா அது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். அதனால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக வேண்டாம். சிலர் புதிய கடன்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதனால் ஏற்கனவே நீங்கள் வாங்கின கடனே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா புதிதாக எந்த ஒரு கடனையும் வாங்கி திடீரென நீங்கள் அதில் போய் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க. இதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா நீங்கள் அந்த சந்திராஷ்டம நாட்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எந்த ஒரு பேச்சையுமே நீங்கள் வளர்க்கக்கூடாது. மற்றவர்கள் உங்ககிட்ட வந்து வாதம் செய்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. அந்த வாதம் உங்களை முற்றி போய் உங்களையே தாக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் அந்த சண்டையை விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா அது மிகவும் நல்லதாக அமையும். அதே போல் தேவையில்லாமல் நீங்கள் யார்கிட்டையும் எந்த ஒரு பேச்சையும் பேச வேண்டாம். வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். இதனால் எதிலுமே நீங்கள் ஒதுங்கி இருந்தீங்க அப்படின்னா நல்லது. சரி, உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அம்பிகையை வழிபட நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாரந்தோறும் சனிக்கிழமை நாட்களில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதால அம்பிகையை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இனி வரக்கூடிய 7 நாட்கள் மிகவும் நன்மையாகவே அமையும் என்றே சொல்லலாம். இதே போல் கிரகங்களால் எந்த ஒரு வேலையுமே முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக முடியும். செலவு அதிகரிக்கும். நீங்கள் விடாமுயற்சியோடு இருந்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு மாறும். வேலை இல்லாதவங்க உங்களுக்கு வேலை இல்லாத அனைவருக்குமே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது சிறு சிறு பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனாலும் அந்த பிரச்சனைகள் விலகி போகும் என்று சொல்லலாம். அதனால் குடும்பத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதே போல் அனைத்து பணிகளும் உங்களுக்கு திருப்திகரமாகவே முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மேலும் திடீர் பண வரவு ஏற்படும். அதே அளவுக்கு திடீரென செலவுகளும் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுவது திடீரென ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாரா விதமாக திடீரென மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. உங்களுடைய சம்பாத்திய பணத்தில் இந்த செலவுகள் நடப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே அதிலும் நீங்கள் கவனமாக இருக்கிறது மிகவும் நல்லது. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய துணையுடன் வாக்குவாதம் செய்யாமல் கவனமாக இருக்கிறது நல்லது. வீட்டில் தகராறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. உறவினர்களில் விரிசல் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதனால் வாக்குவாதம் எதுவும் பண்ணாமல் உங்களுடைய மனநிலையை நீங்கள் அமைதியாக வைத்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களுக்கு கேட்க இருக்குது என்று சொல்லலாம். அதனால் நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு பலன்கள் தினமும் சொல்லப்பட்டு கொண்டு தாங்க இருக்குது. அந்த வகையில் இந்த ராசிக்காரர்களுக்கு நமக்கு இந்த அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.